பிளாஸ்டிக் ஒழிப்பு யுத்தத்தை கலை நயத்தோடு சேலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் செய்து வருகின்றனர். வீதிகளில் தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மூலம் அலங்கார பொம்மைகளை செய்து மாற்றுமுறை பயன்பாட்டு பொருளாக பிளாஸ்டிக்கை மாற்றியுள்ளனர். அனைவரின் கவனத்தை ஈர்த்து வரும் பிளாஸ்டிக் சிற்பங்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இனி பார்க்கலாம். பள்ளியில் படித்து பெரிய ஆளாக வர வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற பல்வேறு கனவுகளோடு வாழும் மாணவர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்க்கும் இவர்கள் படிக்கும் நேரத்திலேயே தெருக்களில் தூக்கி எறியும் பழைய பிளாஸ்டிக் பாட்டில்களை சேகரிப்பவர்கள். இவர்கள் என்னதான் செய்கிறார்கள்? பழைய பிளாஸ்டிக் பாட்டில்களை சேகரித்து எடைக்கு போடும் நபர்களா இவர்கள் என பின் தொடர்ந்தோம். அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள தெருக்களில் வீடுகளுக்கு முன்பாக ஓசை எழுப்பி பழைய பிளாஸ்டிக் பாட்டில்களை சேகரித்த மாணவர்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் குவித்தனர். இளைய தலைமுறையினருக்கு அன்றாட பயன்பாட்டில் உள்ள பிளாஸ்டிக் பாட்டில், பாலித்தீன் பைகள் ஆகியவற்றால் ஏற்படும் தீமைகள் மற்றும் அதன் பயன்பாட்டால் இயற்கை வளம் அழிவின் எல்லைக்கு சென்று கொண்டிருப்பதை கூறி புரட்சியை ஏற்படுத்தி வருவது தெரிய வந்தது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நாங்கள் எதில் ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நான் +2 படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் ப்ராஜெக்ட்னால என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா எங்களுக்கு படிக்க இதனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஏவி மாதிரி ரெடி பண்ணோம். அந்த ஏவி ரெடி பண்ணி நாங்கள் யூடியூப்பில் போட்டோம். அந்த யூடியூப்பில் போட்டோட்டி அங்கே நிறைய லைக்ஸு கமெண்ட்லாம் நிறையா பார்த்துட்டு, ஏன் நாமளே பிளாஸ்டிக் ப்ராஜெக்ட் வச்சு நிறையா ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களே பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் கலெக்ட் பண்ணி அதை வச்சு நாங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சின்னதாக பொருள் செய்ய ஆரம்பித்தோம். இப்போ பெரிய பெரிய ப்ராஜெக்டெல்லாம் செய்ய ஆரம்பித்து இன்னும் எங்களுக்கு நிறையா கிரெடிட் கிடைச்சிருக்கு. சேலம் அம்மாப்பேட்டை மாரியப்பா நகரில் வசித்து வரும் பட்டதாரியான மணிவண்ணன் உதவும் நண்பர்கள் அமைப்பு மூலமாக சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இவர்களிடம் டியூஷன் படிக்க வரும் மாணவர்களுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டால் ஏற்படும் தீமை குறித்து தொடர்ச்சியாக 4 வருடங்களாக மாணவர்கள் மத்தியில் பரப்பி வருகின்றனர். இதனால் மாணவர்கள் படிப்பில் மட்டுமல்லாமல் சமூக அக்கறையோடு இதனை செய்து வருகிறார்கள். தொடக்கத்தில் பொதுமக்களிடம் வரவேற்பு இல்லாமல் இருந்த நிலையில் தற்பொழுது வார இறுதி நாட்களில் பிளாஸ்டிக் பாட்டில்களை சேகரிக்கும் போது பொதுமக்களே சேகரித்து வருவதாக மாணவர்கள் ஆர்வத்துடன் தெரிவிக்கின்றனர். சுற்றுச்சூழல் பாதிப்பிலிருந்து நாங்கள் எல்லாரும் வெளியேறணும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பிளாஸ்டிக் யாரும் குப்பை ஓரமாக போடாதீங்க, அதை சேவ் பண்ணி கரெக்டாக உபயோகிச்சோன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வீதிகளில் தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பாட்டில்களை சேகரித்து டியூஷன் படிக்க வரும் மாணவ மாணவியரை கொண்டு பொம்மைகள், மரம், செடி, கொடி, டைனோசர், ரோபோ, குழந்தைகளுக்கான குடில், அலைபேசி சார்ஜர் போடும் டப்பா, பூஜாடி, செருப்பு, காதணிகள், மயில், கடவுள் என பல்வேறு உருவங்களை சிறிய அளவில் செய்து வந்த இவர்கள் தற்போது அப்துல் கலாம், ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகள், பிரம்மாண்ட சிங்கம், மான், ஆமை, முதலை, ரோபோக்கள், இரும்பு மனிதர்கள், குறிப்பிட்ட பச்சை நிற பாட்டில்களை கொண்டு ஜீப் என 200க்கும் மேற்பட்ட பொருட்களை தயார் செய்திருக்கிறார்கள். இதில் பெரிய அலங்கார பொருட்களையும் செய்து வருகின்றனர். மாணவர்களின் உதவியுடன் செய்த அலங்கார பொருட்கள் வீடுகளில் வரவேற்பறையில் வைப்பதன் மூலம் வீட்டுக்கு வரும் நண்பர்கள், உறவினர்கள் கவனத்தை ஈர்த்து அதன் மூலம் மண்ணை நஞ்சாக்கும் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறும் மணிவண்ணன், மழை நீர் நிலத்தடியில் சென்று சேராமல் தடுக்கும் பிளாஸ்டிக்கை மறு பயன்பாட்டுக்கு உட்படுத்துவதன் மூலம் நிலத்தடி நீர்வளத்தை பெருக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தலாம்? இந்த பிளாஸ்டிக் பொருள் மக்களோட அன்றாட ஒரு பொருளாக வந்துருச்சு. ஆனால் அதை நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக அதை மாற்று பொருளாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முறையை நம்ம பின்பற்றலாம்னு சொல்லி நாங்கள் என்னோட மாணவர் வச்சு ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா இது பண்ணேன் சார். நான் படிச்சிருக்க ஒரு அனிமேஷன் படிப்பு மூலிமா அந்த ஒவ்வொரு பொருட்களை எப்படி டிஃப்ரெண்ட்டாக மறுசுழற்சிக்கு ரீயூஸ் பண்ணுற மாதிரி அந்த பொருளை பண்ணலாம் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணோம். பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் இவர்கள் மாணவ மாணவியருக்கு பிளாஸ்டிக் மூலம் அலங்கார பொருட்கள் பயிற்சியால் மாணவர்களுக்கு கற்பனை திறனும் கலைத்திறன்களும் அதிகரிக்க வாய்ப்பாக அமைந்துள்ளது. இதில் மாணவிகளும் மிகுந்த ஆர்வத்துடன் அலங்கார பொருட்கள் செய்வதில் ஈடுபட்டு வருகின்றனர்.
பிளாஸ்டிக்கால் வந்து ரொம்ப அழிவு ஏற்படும். அதை புதைச்சாலும் ஆபத்து, எரிச்சாலும் ஆபத்து. இப்போ வந்து நம்ம அதை புதைக்கவும் வேணாம், எரிக்கவும் வேணாம். அதுக்குள்ள நம்ம அலங்கார பொருட்களாக பயன்படுத்தினா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நான் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்லேயும் சொல்லுவேன். எங்கள் தம்பிக்கு எனக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொன்னால் அவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்லாக இருக்கும்போது வணங்கப்படாத பாறை தகுந்த சிற்பியால் வடிவமைக்கப்படும் போது கடவுளாக மதிக்கும் அளவுக்கு மாறிவிடுகிறது. எதிர்காலத்தை வடிவமைக்கும் சிற்பிகளான மாணவர்கள் இன்றைக்கு இயற்கைக்கு எதிரான பிளாஸ்டிக் ஒழிப்பு போரில் கம்பீரமான தளபதிகளாக மாறியுள்ளனர். எந்த ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமும் மக்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வெற்றியடையும். வெற்று கோஷங்களாக இல்லாமல் களத்தில் இறங்கி யதார்த்த வாழ்வில் மனித மனங்களை மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள இந்த இளைஞர்கள் ஈடு இணையற்றவர்கள் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.